exercise 2.2 என்ன கொடுத்துருக்காங்க for what the value of natural number n 4 power n can end with the digit 6. இதே மாடல் எங்கே பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 4 பவர் என்னுக்கு இப்போ 4 பவர் 1ன்னா 4, 4 பவர் 2ன்னா 16, 4 பவர் 3ன்னா 14 இன்ட்டு 4. அப்போது 4 இன்ட்டு 6 ஆர் என்ன வரும், அது மல்டிபிள் பண்ணி 16 இன்ட்டு 4 ஆர் 64. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பாரு 4 பவர் 4னா 2 5 6. ஸோ பேட்டர்ன் எப்படி வருது, 4 அப்புறம் 6 4 6 4 6 அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வருது. வேறு எந்த நம்பரும் எண்ட் ஆஃப் த நம்பர் வந்து 4 6 தவிர வேறு எந்த நம்பர்ஸும் வரல. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து கொஷினில் வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம், 4 பவர் என்ன ப்ரைம் காம்போசிட் நம்பர்ஸை ப்ரைம் நம்பர்ஸோடைய பவர்ஸாக எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து 2 பவர் 2 இன்ட்டு n, இதை வந்து ஆல்வேஸ் எண்டு வித் 4 அண்டு 6. ஓகே. நெக்ஸ்ட்டு n இஸ் எ ஈவன் நம்பர். இப்போ n வந்து இப்போ 2 இன்ட்டு n, அப்போ என்னோட வேல்யூஸ் வந்து ஈவன் நம்பர்ஸாக கொடுக்கலாம். ஈவன் நம்பர்ஸ்னால் 2 4 6 அந்த மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. இப்போ ஜஸ்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு கொடுக்குறோம், இது n-க்கு வந்து 2ன்னு கொடுத்தோம். 2 இன்ட்டு 2 4, அப்போ 2 பவர் 4. 2 பவர் 4னால் என்ன கிடைக்கும், 16. 2 பவர் 4னால் 16, அப்போ எண்டு வித்து 6 கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஈவன் நம்பர்ஸாக n-க்கு ஈவன் நம்பர்ஸாக கொடுக்கும்போது we get the 6. புரியுதா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா. ஸோ இதில் யூஸ் பண்ணுற தியரம் என்ன, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த காம்போசிட் நம்பர்ஸை ப்ரைம் பவர்ஸாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட், இஃப் m, n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து வாட் த வேல்யூஸ் ஆஃப் m டஸ், வாட் த வேல்யூஸ் ஆஃப் m, mக்கு எந்த வேல்யூ போட்டால் டஸ் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m end with 5. புரியுதா கொஷினு. என்ன சொல்கிறாங்க, இந்த எம்மோட வேல்யூஸ் என்ன போட்டால் நம்மளுக்கு வந்து 5 கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ புக்கில் பாரு என்னோட வேல்யூவா இது 5வா அப்படின்னு பாரு, ஒரே நிமிஷம். 2 பவர் 5வா, 2 power n multiple 5 power m. Here m any natural value you got end with 5, but it is multiple with 2 power n. சொல்கிறது புரியுதா. ஸோ 5க்கு நீ எந்த வேல்யூ போடுறேன்னு வச்சுக்கேன், 5ஓட என்ன பவர் போட்டினாலும் 5 பவர் 1 5, 5 பவர் 2 25, 5 பவர் 3 1 2 5. ஓகே. ஸோ எண்டு வித்து 5 வரலாம். பட் ஃபைனலாக நீ என்ன பண்ண போகிற, மல்டிபிள் வித் 2 பவர் n அது கூட மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 2 கூட மல்டிபிள் 5 நீ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது ஜஸ்ட்டு மேலே இருக்கிறது காமனாக இருந்து இதுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ 2 5 இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ அதை 2 5 10 அந்த மாதிரி தான் வரும். சரியா. சப்போஸ் இது 2 பவர் 1 இருந்துச்சுனாக்கா 5 இன்ட்டு 1 10. இது 2 பவர் 2 இருந்துச்சுன்னா 5 இன்ட்டு 4 20. ஸோ வேல்யூஸ் வந்து எண்டு வித் 5 வராது. ஸோ வி காண்ட் எண்ட் வித் 5. ஓகேவா. ஏதாவது டவுட் இருக்கா. ஆனே பண்ணாமல் அவ்வளோ நேரம் லெசன் பண்ணிங்க, எங்கே நம்பர்ஸ் போகவே இல்லை, போயிட்டு தான் இருக்கா. சாரி. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிக் நம்பர்ஸ் 25 25 25 அண்ட் 36 36 36. அதாவது என்ன, இது எப்படி ரீட் பண்ணுது, 2,52,525, 3,63,635. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எந்த நம்பர் வந்து ஹையஸ்ட்டாக டிவைட் பண்ணும். HCFனா அதான மீனிங், இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற காமனான பெரிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம யாரை யூஸ் பண்ண போகிறோம், எந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம், பை யூஸிங் யூக்ளிடியன் டிவிஷன் லெமா. டிவிஷன் லெமா தானே, அது யூக்ளிடியன் லெமா தானே. ஸோ அதை என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஏ இருக்குது, இங்கே பி இருக்குன்னா Q + R அப்படின்னு எழுதணும் இல்லையா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ பிக் வேல்யூஸாக தான் போடணும், பியோட வேல்யூ இதை டிவைட் பண்ணுற வேல்யூஸாக போடணும். ஸோ இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை டைம்ஸ் வருது, 1 டைம்.
அப்போ ரிமைண்டர் என்ன 1 1 1 எத்தனை டைம்ஸோ அதை போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 கிடைக்கலன்னா தென் கோ டு த செகண்ட் ஸ்டெப், அதையே ரிப்பீட் அப்போது பி வந்து ஏவா மாறிடும், ரிமைண்டர் வந்து பியா மாறிடும். ஸோ அதையும் டிவைட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரஃப் காலம்ஸு சைட்லேயே போட்டுக்கோ, வேறு எங்கேயும் போடாது. ஸோ அது 2 டைம்ஸு ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ சிமிலர்லி எல்லாத்தையும் அப்படியே போடும்போது ஃபைனலாக எனக்கு வந்து எங்கே கிடைக்குதுன்னா இந்த நம்பர் 10101 இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இதே வேல்யூ கிடச்சி ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது இது HCF-ஆ இது HCF-ஆ? பி தான் வந்து அப்போ பி தான் வந்து HCF. அப்போ இதுதான் HCF. ஓகேவா மிஸ்? அப்போ இந்த மாதிரி கொஷின் எதுக்கு மிஸ்? கோஷியன்ட் பற்றின ரிலேட்டட் கொஷின் எதுக்கு மிஸ் அப்படின்னா நீ கம்ப்ளீட்டடாக எவ்வளோ முடிஞ்சிச்சு நீ ஒரு இது பார்த்துருக்கியே, கம்ப்ளீட்டடாக எத்தனை ரோஸ் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி எங்கேயா வரும்போது நான் சொல்கிறேன் கோஷியன்ட் வேல்யூஸ் இதில் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இதுக்கு முன்னாடி அந்த 21 பார்ட்ஸ் அது வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் ரிமைண்டர் கோஷியன்ட் அந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13,824 வந்து ப்ரைம் ஆஃப் 2 × 3 பவர்ஸில் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது காம்போசிட் நம்பர்ஸு, நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் பவர்ஸாக எழுதியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஏவோட பவர் என்ன, பியோட வேல்யூஸ் என்ன, இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நீ டிவைட் பண்ணினாவே தெரிஞ்சிடும். இதை வந்து இதை டிவைட் பண்ண ஸ்டார்டிங் இங்கேருந்து தான் எனக்கு இடம் பத்தலைன்றதால நான் இங்கே போட்டிருக்கேன். நீ சம்ம ஆரம்பிக்கிறதுனா நியூ பேஜில் போட்டுருக்கேன். ஓகே, போட்டுட்டியா? சரி, இப்போ இதை வந்து அப்படியே 2 டிவைட் பண்ணிகிட்டே வரேன். ஃபைனலாக எனக்கு 3ல் வந்து 27 கிடைக்குது. அதை டிவைட் பண்ணிகிட்டே வரும்போது 3 பவர் 3லையும் 2 பவர் சம்திங் எத்தனை 9 டைம்ஸ் கிடைக்குதா? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 பவர் 9 × 3 பவர் 3. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 9ன்னும் பியோட வேல்யூ 3ன்னு சொல்லுங்கள். பென்சில் எழுதிக்கிறதெல்லாம் நீ எழுதிக்கோ. ஓகே, கிளாஸ் ஒர்க்கில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன? இப்போது பியோட வேல்யூ ப்ரைம் நம்பர்ஸோட வேல்யூஸ் அதனோட பவர்ஸில் இருக்குது. அது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன 1,13,400 சம்திங் வேல்யூஸ். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் பவர்ஸாக எழுதியிருக்கேன். இப்போ என்ன கொஷின் அப்படின்னா ப்ரைம் இன் அசெண்டிங் ஆர்டர் எழுதியிருக்காங்க. அப்போ சின்ன ப்ரைம்ஸ்லேருந்து பெரிய ப்ரைம்ஸ் x1 x2 x3 x4 ஆர் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ப்ரைம் வேல்யூஸ் என்ன, அதனோட பவர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற நம்பர்ஸை நீ டிவைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உனக்கு வந்து அதுவே கொடுக்கும். 2 எத்தனை டைம்ஸு, 3 எத்தனை டைம்ஸு, 5 எத்தனை டைம்ஸுன்னு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் 2 3 5 7. ஓகேவா? அப்போ பவர்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா இல்லை, அங்கே என்ன பவர்ஸ் இருக்கோ அது அப்படியே எழுது. இது 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு, இது 4 டைம்ஸ் கிடச்சிருக்கு, இது 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு, இது 7 வந்து 1 டைம்ஸ் கிடச்சிருக்கு. 7னால 1 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுலேருந்து பியோட வேல்யூஸ் இது, எக்ஸோட வேல்யூஸ் இது. ரொம்ப சிம்பிள்ஸ், ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. இது என்னது எல்சிஎம், ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது கொடுப்பீங்க? 9 questions. இன்னும் ஒரு 5 minutes இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். Find the LCM and HCF of 408 and 170. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம்மும் HCF கண்டுபிடிக்கணும். அப்ளைங் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இதில் வந்து அவங்க ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்னப்பா சொல்கிறாங்க? ஒரு நம்பரை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதியாச்சு, இந்த நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதியாச்சு. ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும், HCF. ஓகேவா? ஸோ காமனாக இருக்கும்போது பவர்ஸ் வந்து லீஸ்ட் பவர்ஸாக எடுக்கணும். இது காமன் தான், பட் இது 3 இது 1. அப்போ லீஸ்ட் பவர் என்னது? 2 பவர் 1. வேகமாக சொல்கிறேன்னா இதாக புரியலையா? ஸோ இது 3யும் 5ம் காமன் கிடையாது. 17 17 காமன், லீஸ்ட் பவர் 1 ரெண்டுத்துக்கும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ 2 பவர் 1 2, 17 பவர் 1 7.
2 17s are 34. அப்போது இது ரெண்டுத்துக்கான HCF வந்து 34. நெக்ஸ்ட் எல்சிஎம்னு போது பார்த்தீங்கன்னாக்கா காமனாக இருக்கிறதுல இதில் சொன்னதுக்கு அப்படியே மாற்றி சொல்லணும். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அன்காமனாக இருக்கிறதையும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ காமனாக இருக்கிறதுனா 2 power 3, அன்காமனாக இருக்கிறதுல 3 5 17. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணினா உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? செக் பண்ணி பாரு கரெக்டாக இருக்கு. ஆனால் புக் ஆன்சரும் செக் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 digit which is exactly divisible by 24, 15, 36. ஓகேவா? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போது உனக்கு முதனே என்ன ஞாபகம் வரணும்? HCF கிரேட்டஸ்ட் நம்பர். HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. கிரேட்டஸ்ட் நம்பர்ஸு எது கன்சிஸ்ட் ஆஃப் 6 digit which is exactly divisible by 24, 15, 36. 6 digit greatest number என்ன நம்மளுக்கு தெரிஞ்சது? நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த நம்பர்ஸை எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து என்ன நம்பர்ஸ் டிவைட் பண்ணும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் இந்த 24ஆல் டிவைட் பண்ணணும், 15ஆல் டிவைட் பண்ணணும், 36ஆல் டிவைட் பண்ணணும். புரியுதா? ஒரு நம்பர் அது 6 digit நம்பர். அந்த 6 digit நம்பர் வந்து 24ஆல் டிவைட் ஆகணும், 15ஆல் டிவைட் ஆகணும், 36ஆல் டிவைட் ஆகணும். அது என்ன நம்பர்னு தெரியாது மிஸ். அப்போ இது எதுக்கு மிஸ் எழுதியிருக்கீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர்னும் போது ஃபஸ்ட்டு நம்பர் அது அதனால எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் முதல்ல எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்திருக்காங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் அப்போ இது எல்லாத்துக்குமான எல்சிஎம் இந்த வேல்யூ. இப்போ நம்ம காமனான கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இப்போ லாஸ்ட்டாக இது டிவைட் பண்ணிகிட்டே போகும். இப்போ லாஸ்ட்டாக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுனாக்கா 299 இதுதான் கிடைக்குது. சாரி. ஸோ நம்ம இதால் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் வந்து இது கிடைக்குது, ரிமைண்டர் வந்து இது கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நான் சொல்ல 279 நான் என்னன்றேன், இந்த நம்பரால் இதை டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ண முடியல, பேலன்ஸாக இது இருக்குது. அப்போ பேலன்ஸை நம்ம கழிச்சிட்டோன்னா அப்போ கண்டிப்பாக இதால் டிவைட் பண்ண முடியுமா? புரியுதா? திருப்பி சொல்கிறேன். இந்த நம்பரை, இது கிரேட்டஸ்ட் நம்பர், இந்த கிரேட்டஸ்ட் நம்பரை 360ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு HCF, அதாவது எனக்கு தேவை HCFன் போது எனக்கு என்ன வரணும்? ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடைக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வரல, எனக்கு சம்திங் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நான் ஒமிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த நம்பர் கிடைக்குது. அப்போ இந்த நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இந்த நம்பர் கிடைக்குது. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். எதுக்கு? 24ஆல் டிவைட் ஆகிற கிரேட்டஸ்ட் நம்பர், 15ஆல் டிவைட் ஆகிற கிரேட்டஸ்ட் நம்பர், 36ஆல் டிவைட் ஆகிற கிரேட்டஸ்ட் நம்பர். நீ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோ கால்குலேட்டரில் போட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் when divided by 3 numbers such 35, 36, 91 leaves the remainder 7 in each case. ஸோ எல்லாத்துலேருந்தும் நம்ம 7ன்ற நம்பரை வந்து நம்ம விட்டுடணும். ஓகேவா? நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 7ன்ற நம்பர்ஸை விட்டுடணும் இல்லையா? ஸோ let us the smallest number be எக்ஸ்ன்றதை நான் எடுத்துக்கிறேன். இது எந்த நம்பரு? 28, 49 இந்த சம்முதான். வேறு எதுவும் போட்டு விட்றா? பென்சில் இருக்குது போட்டியோ? பென்சில் இருக்குது ஒன்றே ரைட் பண்ணல. இல்லை, நான் 4 sums தான் ரைட். சரி, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 35. இப்போ 35Q ரிமைண்டர் விடணும் அப்படின்போது 7 அங்கே ரிமைண்டர் இருக்கும் இல்லையா? அந்த நம்பர் இந்த நம்பரை கோஷியன்ட்டோடு மல்டிபிள் பண்ணி ரிமைண்டரோடு ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் என்னன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட்டு 56க்கு, அப்புறம் 91, இதுவும் எக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா?
ஸோ இது அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு? இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணி பார்க்குறோம். 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இது 5 டைம்ஸு, 8 13 டைம்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 8ஆல் டிவைட் பண்ணும்போது 5 அப்படியே இருக்கும். இது 4 டைம்ஸு 13. நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே மொத்தமாக மல்டிபிள் பண்ணிட்டேன். எல்சிஎம் தானே, அதனால் நான் டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் எல்சிஎம் கிடைக்குது. ஸோ அப்போது 28 49 84ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இந்த நம்பர். ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது கூட ரிமைண்டர் வந்து அந்த 7ஐ விட்டுணுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணணும்? அந்த இது வந்து 7ஐ விட்ட பிறகு, ஓகேவா? ஸோ அப்போ 7ஆல் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 3647. ஸோ இந்த நம்பர் தான் அதனோட ஸ்மாலஸ்ட் நம்பர். லாஸ்ட்டில் கன்ஃபியூஸ் ஆகுறதா? இல்லைம்மா, அவங்க என்ன முன்னாடி விட்ட 7ஐ இப்போ ஆட் ஏன்னா லீவ்ஸ் த ரிமைண்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7ஐ விட்டுட்டா அப்போ டிவைட் ஆகிற நம்பர் இது. அப்போ 7 லாஸ்ட்ல 7ஐ சேர்த்தா இது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆன்சர். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஷின். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைசபிள் பை 10 நேச்சுரல் நம்பர்ஸ். 1 to 10 நேச்சுரல் நம்பர்ஸில் லீஸ்ட் நம்பர். அப்போ லீஸ்ட்டுன்னும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு முதல்ல நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல 2ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். எந்ததெல்லாம் டிவைட் ஆகுது, டிவைட் ஆகாத நம்பர்ஸை அப்படியே வச்சுக்கணும். ஸோ இது வந்து எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்பா? அது முதல்ல சொல்ல பார்க்கலாம். எல்சி. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் ஆகாத நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 இங்கே எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் வரணும், வேறு நம்பர்ஸ் எல்லாம் போடாது. ஸோ அப்போ 2 பவர் 3 பவர் 5 பவர் சம்திங். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் வி கெட் த வேல்யூஸ். அப்போது இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? இதுதான் எல்சி. எந்த நம்பர்ஸ்? 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, நாளைக்கு வந்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்து கடகடன் ட்ரை பண்ணிக்கோ. ஸோ இதில் விட்டுருக்க நம்பர்ஸையும் இப்போ பையனோ கொஷின்ஸ் எழுதியிருக்கேன்னு இல்லை, அதை ரைட் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணிக்கோ.